எதுக்கு கூப்பிட்ட? என்ன இது? எப்போ நீங்க பின்னாலே போட்டுக்கிறீங்க. இத வச்சு அழகா ஒரு கொண்டை போட்டுக்குங்க. எதுக்கு? நான் பார்க்கணும். சரி, எடுத்துக்குங்க. மது, மாது, ஹாய் ஹாய், வடிவேல் உட்காரா. மாது, உனக்கு திருட்டு பட்டம் கட்டினதா கேள்விப்பட்டனே. அப்புறம் எல்லாம் சரியா போச்சுடா. மாது, இங்க இருக்கிறவங்க யாருமே உன் பெருமையை சரியா புரிஞ்சுக்கலடா. அதை நல்லா உணர்ந்தவர் நம்ம ப்ரொஃபசர் பசுபதி ஒருத்தர் தான். ஆமாண்டா, அவர் வாங்கி கொடுக்குற புத்தகத்தை வச்சுதானா நான் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்கிறதுனே தெரியல. அதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்குடா. அவர் பெண் மைதிலிய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவர் தீர்மானம் பண்ண. அவர் மகளையா? எனக்கா? என்னப்பா இது புது சங்கடம். உன்னை பார்க்க அவர் இப்பவே வர போறார். ஐயோ, அவர் ஏன் என் வீட்டுக்கு வரணும்? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் போயிருப்பேன் அவர் வீட்டுக்கு. ஓ, அவ்வளவு ரெடியா இருக்கே அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க? அது இல்லப்பா, அவர் பரம்பராச்சே. அவர் ஏன் என் வீட்டுக்கெல்லாம் வரணும் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவர் இப்ப வர நேரமாச்சு. அவர் வரப்ப நான் இதுக்கு வரேன். விஷ் யூ ஆல் லக். ஒண்ணு இல்ல. கங்க்ராச்சுலேஷன். உங்க ப்ரொஃபசர் உனக்கு புத்தகம் தான் கொடுக்கறாருன்னு நினைச்சேன். பொண்ணு கூட கொடுக்க போறாராமே. பரவாயில்லையே, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். பொண்ணு எப்படி ரொம்ப அழகா இருப்பாளா? என்னது உங்களுக்கு வருத்தமே இல்லையா? இல்லையே, கொஞ்சம் கூட இல்லையா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? எதுக்கு வருத்தப்படணுமா? ஆமா, கல்யாணம்ங்கிறது நல்ல காரியம். யாரும் சந்தோஷம் தானே படுவாங்க, வருத்தப்படுவானே. யாரும் சரி, பார்வான நீங்களும். ஏன் அப்படி கேக்குற? அதுக்கு இல்ல, உங்களுக்கு வந்து என் மேல இல்ல, எனக்கு வந்து உங்க மேல. என்ன வார்த்தைய முழுங்குற? இல்ல, வேற யாரோ ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறாங்க செய்தி கேட்ட உடனே உங்க மனசுல ஒரு இது, அது ஏதாவது. இத பாரு மாது, மாமனாரு மாப்பிள்ளைய பார்க்க வரும்போது மாப்பிள்ளை இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா? அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு ஜோரா இருக்கணும். என்ன புரியுதா? இந்த நீ கொடுத்த ரிங். டாடா. நாயர், நாயர் வருவாது வரும். சாயா குடிക്കാം. சாயா போயா. எந்த தலைக்கு முட்டு கொடுத்தல்லோ? தலை ஆட்டம் கண்டு போச்சு, அதனாலதான் முட்டு கொடுத்துருக்கேன். பாருங்க, லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு செய்யுட்ட. ஆசையாக வாங்கி கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துட்டாப்பா. பாரு, என்ன லவ் பண்ண நாயர் என்ன முட்டாளாக்கிட்டான். சும்மா அன்பாத்தான் பழகிருக்கிறா, அது லவ் இல்ல. பெண்களையே நம்ப முடியல நாயர். ஞான் நினைச்சேன் இந்த பெண்களே இங்கனையா முதலில் അസലായിട്ട് പ്രേമിക്കും, മുടിവിൽ ഇത് അണ്ണൻ തങ്ക പ്രേമമാണെന്ന് മാറ്റി പറയും. അത് ഇത് പറഞ്ഞ് പോയിന്ന് അഴും. പക്ഷേ എങ്ങളുടെ കേരള പെൺകൾ അനാവശ്യ വിഷയങ്ങൾക്ക് അഴുകയില്ല. വിട്ടു തള്ളുമാതോ. ഈ കണ്ണി ഇല്ലെങ്കിൽ വേറൊരു കണ്ണി പറ. മതോ പറ, என்ன வந்தாச்சு? சாரணா, எங்கட சாரானா போய்க்கோ. மாதோ, வாங்க சார், வாங்க சார். மிஸ்டர் பாய், எங்கடா போயிட்ட? சார், முதல் தடவையா என் வீட்டுக்கு வர்றீங்க. உட்கார சொல்றது கூட இடம் இல்ல சார். மோடால உட்கார சொன்னா போடான்னு சொல்லுவீங்களா? உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? காபி, டீ, ஓவல், கோகோ கோலா? நத்திங். மது, உன்னை பத்தி நான் அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். சரி, நீ கெட்டிக்காரா சமாளிச்சுக்கிட்டு இருக்க. சரி, மது, வாழ்க்கையில முன்னேறதுக்கு நல்ல சூழ்நிலை வேணுப்பா. சரி, ஐயோ இங்கேயா படுத்துக்கிற? ஐயோ பாவம், இது சரியில்லை. சரி மது, இனி என்ன பண்ற? வடிவேலை எல்லாம் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, எதையுமே நேரடியா பேசுறதா என் வழக்கம். யூ நோ இட். என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். தட்ஸ் வாட் ஐ வாண்ட். சம்மந்தானே? என்ன சார் இது? என்ன சார் இது? சொல்லி இருந்தா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேன். என்னப்பா அது? மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தீங்க. பாத்திரத்தெல்லாம் உடைப்பேன். மது, கேட்டியா மது? இந்த அக்கிரமத்தை கேட்டியா? எங்க வீட்டுல தான் மது. சார் யாரு? சார் தான், என் காலேஜ் ப்ரொஃபசர். வணக்கம் சார். ப்ரொஃபசர் தானே? அப்ப இவர்கிட்ட நியாயம் கேட்கிறேன். சார், நான் ஒரு மாதிரி சார், பைத்தியம் சார். 10 வருஷமா சார் இந்த வீட்டுல எல்லாருக்குமே தெரியும்.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இந்த மாது சொல்லியிருக்கான் சார். அப்படி இருக்கும்போது எங்க அம்மா என்ன வேற யாருக்கும் கல்யாணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. இது நியாயமா? சொல்லுங்க சார். ஏன் சார் எங்க அம்மா அப்பா ஏன் சார் வேற மாப்பிள்ளை தேடணும்? இதோ வீட்லயே மாப்பிள்ளை இருக்கும்போது சார் எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதா சார் கஷ்டம். ஆனா அந்த பையனுக்கு வேற பொண்ணு கிடைக்காது சார். கிடைக்காதா சார்? என்ன இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு காலேஜ் சார் தானே என்ன கல்யாணம் தரகரா எத்தனை பேர் காலேஜ் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கும் நியாயம் சொல்லட்டுமே சார். இது நியாயமா? நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அது வந்து நியாயம் இல்லதாமா. அது போதும் சார் எனக்கு. இது நியாயம் இல்லைன்னு நீங்க ஒருத்தர் சொன்னா போதும். மாது இது நியாயம் இல்லைன்னு அவரே சொல்லிட்டாரு சார். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். மாது சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் தான் அந்த பொண்ணு மேல வந்து ஒரு இது அது அந்த பொண்ணு தான் சார் என் மேல ஒரு இது அது அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல சார். வெறும் அன்பு இப்போ நமக்குள்ள இருக்கிற மாதிரி. அது மாது அது பாரு நான் மாது சார். இந்த நாயர் தான் சார் செய்யூர்னா அவரால வந்ததுதான் சார் இதெல்லாம். பாவம் சார் அந்த பொண்ணு. அதுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். அது தலையை விரிச்சு போட்டு வந்துச்சு. ஆனா அது பைத்தியம் இல்ல சார். மாது இத கூட என்னால புரிஞ்சுக்க முடியலன்னா நான் ப்ரொஃபஸராவே இருக்க முடியாதுப்பா. உன்னை அந்த பொண்ணு நேசிக்கிறாங்கிற விஷயத்த எவ்வளவு நாசூக்கா எவ்வளவு டைனமிக்கா சொல்லிட்டு போயிட்டா பத்தியா. வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள். அந்த பொண்ணை பத்தி நீங்க ஒண்ணும் ஒரி பண்ணிக்காதீங்க சார். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, சந்தோஷம் தான். என்னுடைய ஆசைகள் உனக்கு. Go ahead, okay. ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி நினைவுகள்னால பரீட்சையை போட்டு விட்டுறக்கூடாது. விட மாட்டேன். இப்ப சும்மா சார். பரீட்சையை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே காதலிக்க போறேன். படிச்சிட்டு போகல சார். என் படிப்புக்கு இந்த பொண்ணுதான் சார் மறைமுகமா உதவி பண்ணுது. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ நான் படிச்சுட்டு இருக்கும்போது யாராவது போர் அடிச்சுட்டு வந்து நின்னா பாரு இல்ல என்ன பண்ணுவா தெரியுமா? உள்ளுக்குள்ள 4 பாத்திரத்தை எடுத்து டமால் டமால் போட்டு உருட்டுவா. போர் அடிக்கிறவங்க போயிடுவாங்க. அப்ப நான் வரப்ப ஒரு முக்கியமான சமாச்சாரம். தயவு செய்து இத காலேஜ்ல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. காலேஜ் காம்பவுண்ட் சவர் ஒண்ணு பாக்கி விட மாட்டாங்க. Yes, I know. பசங்க Yes, boys are boys. பாரு பாரு என் பாரு, இது உனக்கே நல்லா இருக்கா? பாய்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு பெரிய ப்ரொஃபசர் கிட்ட இப்படியே நடந்துக்கிறது எப்படி நடந்துருக்கு? பைத்தியம் மாதிரி. ஏன் நான் பைத்தியம் தானே? எந்த மாதிரி பைத்தியம் தாமா தெரியல. காரிய பைத்தியம்னு வச்சுக்கே. பைத்தியம் பைத்தியம்னு மத்தவங்க சொல்றத இப்ப எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு இப்படியா கலாட்டா பண்றது? கொஞ்ச நேரத்துல கதி கலங்கி போச்சு தெரியுமா? மத்த பெண்களா இருந்தா இப்படி நடந்துக்குவாங்க. மூலையில போய் உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு அழுவாங்க. நான் அப்படி செஞ்சிருந்தா என் மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிற மாதுவை இழக்க வேண்டியதா வந்திருக்கேன் இல்லையா? நீயும் வாத்தியாராச்ச, எப்படி முடியாதுன்னு சொல்றதுன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்ப. புரியுதா? இப்ப புரியுது. என்ன புரியுது? கேர்ள்ஸ் ஆர் கேர்ள்ஸ். தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள். மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன், மங்கை நான் கண்ணித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன், கைகளை மன்னித்தேன், மாலையில் சந்தித்தேன்.
மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ கொத்து மலர்குழல் பாதம் அளந்திடும் சித்திரமோ முத்து நகை தரும் மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ துயில் கொண்ட வேளையிலே குளிர் கண்ட மேனியிலே துணை வந்து சேரும் போது சொல்லவோ இன்பங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்ணித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் ஆலிலை மேலொரு கண்ணனைப் போல் இவன் வந்தவனோ நூலிழை மேலொரு நாடகமாடிட நின்றவனோ ஆலிலை மேலொரு கண்ணனைப் போல் இவன் வந்தவனோ நூலிழை மேலொரு நாடகமாடிட நின்றவனோ சுமை கொண்ட பூங்கொடியின் சுவை கொண்ட தேன்கனியை உடை கொண்டு மூடும் போது உறங்குமோ உன் அழகு தாமரை கன்னங்கள் தேன்மலர் கிண்ணங்கள் எத்தனை வண்ணங்கள் முத்தமாய் சிந்தும் போது பொங்கிடும் எண்ணங்கள் மாலையில் சந்தித்தேன் மையலில் சிந்தித்தேன் மங்கை நான் கண்ணித்தேன் காதலன் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன் എന്താ മാധു திடீர் மாதம் அழுக போய் திருப்பி வந்தല്ലോ എന്താ விஷயம் பரா 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 பறந்துட்டு தாயா வர்றேன் பாருல ரொம்ப புச்சாரி பொண்ணு அவ என்ன லவ் பண்றது உண்மைதான் என் மனசுல நிறைய விஷயம் இருக்குது அத்தனையும் பாருகிட்ட சொல்லணும் போல இருக்குது பரஞ்சிக்கும் மனசில் வச்சிருந்தா நெஞ்சு வலிக்கும் எவ்வளவோ பேசணும்னு பார்த்தேன் பேச்சே வரல பேச்சு வரலைங்க லெட்டர் எழுதிக்கலாம் காதல் கிடைக்குமே சொல்றியா போய்க்கோ